இன்றைக்கி வந்து இந்த ஊரில் கோவிலில் பிரசாதம் பண்ணுவோம், அந்த கொண்டக்கடையில் போட்டு ஒரு சித்ரான்னம் அப்படின்ட்டு. டெய்லி இது மாதிரி கலந்து சாலாம் இந்த 3 நாள் பண்ணியாச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து குழந்தைகள் சாப்பிட சாயந்தரம் வருவா. திருவோணமாக இருக்கனால விரதம் ஆற்றுல யாரும் வேறு இது பண்ணதுனால இந்த பிரசாதம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கொடுப்பேன் நான். இது வந்து ரொம்ப சிம்பிள், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இதாவது எடுத்தேன் நான். இந்த கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பிடி எடுத்து வச்சுருந்தேன், இது சுண்டல் பண்ணிவிட்டு. இது நார்மலாக ஒரு 2 அடக்கு பச்சரிசி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் உதிரியாக இருக்கிறதுக்காக ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதோடு சேர்த்து இந்த இதையும் போட்டுட்டு ஒரு நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து எடுத்து ஆற வச்சுக்கணும். மூடி வச்சு ஆற வச்சுக்கணும். இங்கே அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பச்சையாக அரைக்கணும், ஒன்றுமே வதக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாம். கொஞ்சோண்டு கடுகு, இந்த மிளகா வந்து கொஞ்சம் கலராக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதால இந்த பேடிகை மிளகா எடுத்துட்டேன். இல்லை நார்மல் மிளகாயும் வச்சுக்கலாம், நார்மல் வந்ததும். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சோண்டு இந்த ஊரில் எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. சித்ரான்னம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரே ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் சுண்டைக்காய் அளவுக்கு புளி, தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு குறன்னு அரைச்சிக்கணும். ஜலம் விடாமல் குறன்னு பொடி மாதிரி பண்ணிக்கணும். இது பண்ணிக்கிறேன். இது சாதம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன், காமிக்கிறேன். இது சாதம் வச்சுட்டு ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் உப்பு போட்டிருக்கேன். நம்ம வச்சுட்டு இல்லை கொஞ்சோண்டு கடுகு, மிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு புளி, தேங்காய், அதெல்லாம் நல்லா அது மாதிரி தண்ணி ஜலம் விடாமல் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் திப்பியாக. இப்போ வந்து அடுப்பில் வந்து நெய் இல்லைன்னா தேங்காய்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது வெடித்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்க போட்டிருக்கேன். அப்புறம் மேலே கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் பிழியணும், போட்டு எல்லாத்தையும் போட்டு கலக்கணும். ரொம்ப சிம்பிளான ரைஸ் இது. டியூன் பாக்ஸ் கூட நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது உப்பு போட்டிருக்கேன். இது மேலே போட்டுட்டு எலுமிச்சம்பழம் வந்து எவ்வளோ புளிப்பு ஜாஸ்தியாக வேணால் 2 போடலாம். புளிப்பு வேண்டான்றதுனால நான் கொஞ்சோண்டு ஒரு சின்ன இதில் வந்து 1 விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட வேண்டியதுதான், அவ்வளோதான். சாதம் ஆயிடுச்சு பாருங்க, ஆயிடுத்து, அவ்வளோதான். இதில் வந்து இந்த பேடிகை மிளகா போட்டனால கொஞ்சம் சிவப்பாக இருக்குன்றனால இந்த மஞ்சப்பொடி போடலை. வேணால் நீங்கள் மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, கொஞ்சம் திதிப்பாக புளிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொண்டக்கடலை வேண்டாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போது முந்திரி பருப்பு இல்லை வேர்க்கடலை போடலாம். இதேமாரி நவதானியமும் போடலாம். மிச்சம் எல்லாத்தையும் கொஞ்சோண்டு புலம் கட்டிட்டு இதேமாரி சாதம் ரைஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு கை எப்படி மிஞ்சி போனதெல்லாம் அப்படி வச்சுருந்துட்டு அந்த கொண்டக்கடையில் அந்த பச்சைப்பயிறு எல்லாத்தையுமே முளை கட்டிட்டு இதேமாதிரி நவதானியத்தையும் போட்டு இந்தமாரி பிரசாதம் பண்ணலாம். இன்றைக்கி இந்த பிரசாதம் பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ வந்து பேரிச்சம்பழத்தை போட்டு பாயசமும் திருக்கணம் பண்ணலான் இருக்கேன், காமிக்கிறேன். டெய்லி இந்த பருப்புலாம் போட்டு திருக்கணம் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து பேரிச்சம்பழத்தை போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், போர் அடிக்காமல் இருக்கு பசங்களுக்குன்னு. இது மாதிரி ஏலக்காய் 2 வச்சுருக்கு, தேங்காய் வச்சுருக்கேன். இது வந்து பேரிச்சம்பழம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ஜலம் விட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் சாஃப்டாகிடும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை சுற்றின்ட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ மிக்சியில் அந்த ஜலம் அப்படியே இருக்கட்டும், வேக இது பண்ணுறது வைக்கலாம். வெறும் இந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் போட்டுட்டு இதை அரைச்சிருக்கேன், நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா இந்த ஜலத்தை வந்து அடுப்பில் வச்சிடறேன். அப்படி பார்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் நல்லா கோபுரமாக வந்து பேரிச்சம்பழம் எடுத்துட்டேன். 1/4 கப்பு தேங்காய். இப்போ வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட்டோ அதை பொறுத்து. நான் இப்போ இதை வந்து தலை தட்டி 1 எடுத்துக்கிறேன். பேரிச்சம்பழம் கோபுரமாக எடுத்துட்டேன், நல்லா ஸ்வீட் இருக்கும் இது போடுறதுனால. இது கொஞ்சம் கரைஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, இந்த பேரிச்சம்பழம், இந்த தேங்காய், ஏலக்காய் அதையும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதையும் போட்டுறேன். போட்டு ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு கொஞ்சம் ஆறினோடனே பால் விட்டுட்டு அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா என்ன வேணாலும் போடலாம். இந்த திருக்கணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அம்பாளுக்கும் பேரிச்சம்பழம் விசேஷம் அப்படின்றதுனால இன்றைக்கி விஜயதசமியாக இருக்குது அப்படின்றதுனால சரி இதை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். காத்தால நெய்வேத்தியம் பருப்பு பைத்தம்பருப்பு பாத்திரத்துக்குன்னு வச்சுட்டேன். இது வந்து சாயந்தரத்துக்கு பிரசாதம் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைக்கு கொடுப்பேன். இது கரைஞ்சிடுத்து. இப்போ இதையும் போட்டுறேன். இந்த பொங்கிட்டு வருது இல்லையா, போகிறோம். நான் வந்து அந்த பச்சை வாசனை போய்டும். ஒரு கொதி வந்து பொங்கின்னு வந்துடுது. இப்போ இந்த டயத்தில் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். அது முந்திரியும் 2 பாதாமும் நெய்யில் வறுத்துட்டுருக்கேன். இது பால் நல்லா ஜில்லுன்னு இருக்குது, அதனால் பாலை விட்டுட்டு
இந்த இதையும் போட்டுறேன். போட்டுட்டு 2 பெருமாளுக்கு நைவேத்தியம், அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால 2 கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஆயிடுத்து. ரொம்ப வருவது இது 2மே பாருங்கள் ஒரு 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 ½ அன் ஹவர்க்குள்ளே பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி சாயந்தரம் வெளில போனோம், அதனால் இப்போ பண்ணி வச்சிட்டோம்னா வந்துட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த இது அவ்வளோதான் டேட் பாயசம்.